பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி கதிர் ரெண்டு பேருமே திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீடு வந்து பூட்டி இருக்கு. சரி, உடனே நம்ம அரசிக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அரசிக்கு கால் பண்றாங்க. அரசியோட போன் வந்து எங்கேஜா இருக்கு. இப்ப என்ன பண்றது, அரசி வேற போனை எடுக்கலையே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல வந்து ராஜி இருக்காங்க. உடனே ராஜி சொல்றாங்க, பேசாம நம்ம அக்கா வீட்டுக்கு திரும்ப போயிடலாமான்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் கேட்க, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா திண்ணிலே படுத்து தூங்கலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது சரவணன் வெளியே வராங்க. அண்ணன் தூங்காம என்னென்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டேய், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்தது, அதனாலதான் சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்றாங்க. அது வந்துனே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்ல, சரி வாடா பாத்துக்கலாம் உள்ள வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம சரவணன் ஹால்ல படுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காகண்ணே இங்க படுத்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, உனக்கு அன்னைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சேச்சே, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ள ரொம்பவே ஒரு மாதிரி குலுக்கமா இருந்ததா, அதனாலதான் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து நடந்த விஷயத்த வந்து மறைக்கிறாங்க. இருந்தாலும் சரவணனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க போயிட்டு தூங்குங்கன்னு சொல்றாங்க. அண்ணன் இங்கதான் ரொம்ப குலுக்கமா இருக்கும், நீ என்ன அங்க குலுக்கமா இருக்கும்னு சொல்ற. டேய், நீ போயேண்டா, எனக்கு இங்க தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு வேற எங்கேயும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால தானே நான் சொல்றேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சரவணன் வந்து தூங்காம கூட இருக்காங்க. இப்ப ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் வராங்க. வந்து பார்த்தா அப்பவும் வந்து தூங்காமையே வந்து இருக்கிறத பார்த்ததும் அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதிர் முடிவு பண்றாங்க. ராஜி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜி கிட்டே கதிர் போறாங்க. ஆமா, அண்ணனுக்கு அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்றாங்க. என்ன நீ திடீர்னு இப்படி கேட்குற, அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது, அண்ணன் நடந்துக்கிற விதம், அண்ணிக்கிட்ட முகத்தை காட்டுறது, இது எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்க, அப்ப கூட உனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை கண்டுபிடிச்சி இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ராஜி கதிர் ரெண்டு பேருமே வந்து முடிவு பண்றாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மீனா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப செந்தில் வந்து எந்திரிக்கிறாங்க. செந்தில் எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு அரோகரன் எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா அல்ட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா எந்திரி மீனா, இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் பண்றது, இதை பார்த்து மீனா வந்து சந்தோஷப்படுறது, இது எல்லாமே நம்ம மீனா உடைய கனவு தான். மீனா எப்பயும் போல 7 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்னங்க 7 மணி ஆயிடுச்சு, என்ன நம்ம டீல் போட்டோம் மறந்துட்டீங்களா, எந்திரிங்கன்னு சொல்லிட்டு மீனா சொன்னாலும் 7 மணி தானே ஆகுது மீனா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னை எழுப்பு, என்னங்க 10 மணிக்கு எழுப்ப சொல்றீங்களா, ஆமா மீனான்னு சொல்றாங்க. சரிங்க, இப்படி இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து எந்திரிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோமதி வந்து, அம்மா எதுக்காகமா நீ இப்படி முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, தயவு செஞ்சு இப்படி முகத்தை தொங்க போட்டு உட்காராதம்மா, எனக்காக ப்ளீஸ்மா நல்லா சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே வந்து, அதை என்னால் மறைக்க முடியலையே, நான் என்னதான் பண்ணட்டும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆறுதல் எப்படி இல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் வந்து ஆகிறதுல கோமதி. இப்போ பாண்டியன், என்ன கோமதி காலையிலே உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சரவணா, இப்போ முகூர்த்த நாளுன்றதுனால ஏகப்பட்ட டெலிவரி எல்லாம் வருது, அந்த டெலிவரி எல்லாம் நீயும் பழனியும் சேர்த்து தான் இதெல்லாம் பண்ணணும், சரியா நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டான் உன் மாமா பழனி, என்ன இன்னமும் தூங்கிட்டு இருக்கானா, டே பழனின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே சரவணன், அப்பா பழனி மாமா அவரோட கடையில வேலை பார்ப்பாரு, ஆமா இல்ல, அதை நான் மறந்துட்டேன். ஏண்டா கதிரு, நீயும் வந்து அந்த கடைக்கு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நடந்துச்சாமே, எதுக்காக நீ அந்த கடைக்கு போற, இனி யாருமே அந்த கடைக்கு போகக்கூடாது, அவன் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம கடையை எப்படி டெவலப் பண்றதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. உடனே கதிர் வந்து பாண்டியன் கிட்ட, அப்பா நான் வேணும்னா கொஞ்ச நாளைக்கு கடைக்கு வரட்டுமான்றாங்க. ஏன்
ஏன் டிராவல்ஸை மூடிட்டு போகிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இருக்கேல்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்களை யாரை வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ உடனே மயில் வந்து, மாமா எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? நானும் அப்பாவும் இருக்கும்ல, நானும் அப்பாவும் சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக கடையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். இதை நினைச்சால நீங்கள் வருத்தப்படாதீங்க நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க சரவணன். மயில சரவணன் ரெண்டு பேருமே மாறி மாறி முகத்தை வந்து காட்டிக்கிறாங்க. இதையும் நோட் பண்ணுறாங்க கதிர்ராஜ் ரெண்டு பேரும். இப்போ வந்து நம்ம ராஜு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அரசே வந்து சொல்கிறாங்க, மீனாண்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது மயிலுக்கு அது எதுவுமே காதுலேயே விழுறதில்ல. உடனே நம்ம ராஜு வந்து கேட்குறாங்க, அக்கா இவ்வளோ நேரம் அரசி பேசிட்டு இருந்தாலே அது என்ன ஏதுன்றது உங்கள் காதில் விழுந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. என்னக்கா ஆச்சு? எதுக்காகக்கா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னக்கா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை ஏன் சொல்கிற? அதை என் வாயால் எப்படி நான் சொல்லட்டும்? அந்த அளவுக்கு மனசு முழுக்க அவ்வளோ வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதோ, நான் அவர் மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கேன், அதை அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. குழந்தை பிறக்கிற விஷயத்துல நான் எதுவும் வந்து ஃப்ராடு பண்ணிட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாங்க. இதை பார்த்ததும் இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல கோமதி வந்துடுறாங்க. என்ன மறுபடியும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா? இங்கே பாரு மயிலு, இது உன்னுடைய வீடு, நீ எதுக்காக யாருக்காக நீ போகணும்? உன் புருஷன்கிட்ட பேசிக்கிறேன், இனி அவன் உன்கிட்ட சண்டை போட மாட்டான். நான் பலமுறை பேசி கூட உங்களுடைய பிரச்சனை போகலையா? நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இரு நல்லா சொல்லி மயிலவை சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் ராஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ராஜுவும் கதிரும் சேர்ந்து சரவணன் மனசில் இருக்க ரகசியத்தை ஒட்டுமொத்தமாக வெளியே கொண்டு வருவாங்களாம். மயிலோட ஒட்டுமொத்த எல்லா லீலைகளும் தெரியுமா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.